ஒரு கட்டத்துல வந்து இந்த கூட்டத்து இந்த விஜய் நடத்திய கூட்டத்துக்கு கூட்டம் வரலன்னு என்ன பண்ணாங்கன்னா QR கோட் இல்லாதன்னு அனுப்புங்க. அதுலயும் ஸ்கேம் பண்ணிருக்காங்க. ஏன்னா பிளாக் டிக்கெட் வித்து பழக்கப்பட்டவன்ல, ஒரு டோக்கன் இருந்தா ஒரு ஆள் தான். ஆனா இவங்க என்ன செஞ்சிருக்காங்க, அந்த ரசிகர் மன்றத்துல இருந்து விஜய் கட்சியில இருந்து, அதுவே ரசிகர் மன்றம் தானே, விஜய் அந்த ரசிகர் மன்றத்துல இருந்து ஒரு டோக்கனை வச்சுட்டு 5 பேர் வரலான்னு ஏமாத்திருக்காங்க. இவங்க அது காசு கொடுத்து வித்தாலும் வித்துருப்பாங்க, சொல்ல முடியாது எவ்வளவு வித்தாங்கன்னு தெரியல. ஒரு டோக்கனுக்கு 5 பேர், அவன் 5 பேர் ஒரு டோக்கனை தூக்கிட்டு ஆட்டிட்டு வந்திருக்காங்க. ஒன்னே விடுவான், ஒருத்தன் தான் உள்ள போனோம், மத்தவங்க 4 பேர் வெளியே ஓடு விட்டு காலையில தடியடி. காவல்துறை தடியடி இங்க நிகழ்த்திருக்கு. இங்க ஆம்புலன்ஸ் மறிச்சவன பெட்டக்ஸ்ல அடிச்சதுக்கு காவல்துறை தடியடி நிகழ்த்திருச்சு. எங்க ரசிகனை போன அடிச்சிருச்சு, கரூர்ல விரட்டாங்கன்னு சொல்லி கொந்தளிச்சாங்க. இங்க வந்து ஒரு டோக்கனை வச்சுக்கிட்டு 5 பேர் வந்து அடிச்சு விரட்டிருக்காங்க. ஆனா அதை பத்தி ஒரு வார்த்தை கூட பேசல. குஷியானது மாவீரன் போயிட்டாப்ல போய் நின்றுக்கிட்டு, இது என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய அக்கா பொண்ணு, என்னோட சொந்தக்காரங்க தான் வந்திருக்காங்க, உள்ள விட முடியுமா? எவனோட 2 ரூபாய் வெளியே போனுச்சு அந்த அம்மா. ஹலோ, நான் பொதுச்செயலர், நீ பொதுச்செயலரா இரு இல்ல புதுச்செயலர், எதுவா இருந்தாலும் இங்க புதுச்சேரி வேலை நடக்காது, ஓடி போயிரு. ஆள் பாக்குறதுக்கு பல்கா இருக்க, எந்த பக்கம் அடிச்சாலும் உனக்கு வலிக்கும், அதனால ஓடின்னு சொன்னதுக்கு அப்புறம் அதுவும் அந்த அம்மா IPS 41 பேர் செத்து கொண்டு விட்டு தாங்க வந்திருக்கீங்க. நீ யாராவது உயிர் போயிடுச்சா நான் பொறுப்பேற்க முடியுமா? நீங்க பொறுப்பேற்பீங்களா? யாராவது இருக்கீங்க போங்க அப்படின்னு பேசின உடனே அது ஆங்கிலத்துல பேசுது. இங்க எதுக்கு புரியல, என்னங்க இங்கிலீஷ்ல பேசிக்கிட்டு இருக்கு, என்ன சொல்லுது, ஏதோ கொந்தளிக்குது, விடுப்போம், எதுக்கு அடி வாங்கி சாப்பிடணும்னு சொல்லி கிளம்பிட்டாங்க. இங்க ரொம்ப முக்கியமா காவல்துறைக்கு ரொம்ப நன்றி.